வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை சிறையில் உள்ள 110 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் ட்ரெக்கிங் திட்டத்தின் மூலம் சுமார் 64 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். பழங்குடியினத்தைச் சேர்ந்த வழிகாட்டிகள் சுமார் 50 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியிருப்பதாகவும் பெருமிதம். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் இருவர் நீதிமன்றத்தில் சரண். நிலத்தகராறில் ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். நெல்லையில் கொலையாவதற்கு முன் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் பேசிய வீடியோ வெளியீடு. திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் செந்தில்குமாரும் கொலைக்கு காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டு. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக், திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் தலை தூக்கும் ரவுடிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி. திருச்செந்தூர், ராமேஸ்வரம் கோவில்களில் பக்தர்கள் இறப்புக்கு அமைச்சர் சேகர் பாபு பொறுப்பேற்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்றும் கோரிக்கை. ஹிந்தி படித்தவர்கள் குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் சர்ச்சையாக பேசிய விவகாரம். திமுகவினர் வெறுப்பு பிரச்சாரம் செய்து நேரத்தை வீணாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை அறிவுறுத்தல். சட்டப்பேரவையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்திகள் பரவும் நிலையில் செங்கோட்டையன் பேச வாய்ப்பு வழங்குமாறு சபாநாயகரிடம் முறையீடு. தெர்மாகோல் என தன்னை ஓட்டுவதாக சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை. அமைச்சர் TRB ராஜா விமர்சனத்திற்கு அதிகாரிகள் சொல்லித்தானே செய்தோம் என பேச்சு. ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு மறுப்பு. மக்களவை, மாநிலங்களவையில் இருந்து தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு. மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளதாக பிரதமர் மோடி மக்களவையில் பெருமிதம். இந்த வெற்றியில் அனைவருடைய பங்கும் அடங்கியிருப்பதாக மக்களவையில் பேச்சு. கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். அவை விதி 372 கீழ் பிரதமர் உரையாற்றியதால் கேள்வி கேட்க அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் கூறியதால் வெளிநடப்பு. புதிய இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதி மறுப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். डेमोक्रेटिक जो स्ट्रक्चर है, जो एलओपी को तो मतलब परमिशन देनी चाहिए मगर नहीं देते हैं, बट ये न्यू इंडिया है।
பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல மறுப்பதாக மாநிலங்களவையில் பேசிய வைகோ விமர்சனம். பிரைம் மினிஸ்டர் என்பதை மாற்றி பிக்னிக் மினிஸ்டராக செயல்படுகிறார் என்றும் காட்டம். Mr. Prime Minister means PM. Our Prime Minister means picnic minister. He's yes, he's touring all the country. No comments on. He's touring all the country. You know he's on. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடக்கும், நடத்தி காட்டுவோம். தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி சூளுரை. எதிர்க்கட்சிகளின் எந்த கோரிக்கைகளையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிப்பதில்லை. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. जाना चाहिए था क्योंकि विपक्ष की भी भावनाएं हैं इसके प्रति और उनको प्रकट करने में कोई उनको आपत्ति नहीं होनी चाहिए थी, तो मेरे ख्याल से उनको 2 मिनट के लिए बोलने दें. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இசைஞானி இளையராஜா சந்திப்பு. சிம்போனி வேலியன்ட் உட்பட பல விஷயங்களை பற்றி பேசினோம் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இளையராஜாவின் சாதனையால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெருமை. லண்டனில் சிம்போனி அரங்கேற்றம் செய்த இசைஞானி இளையராஜா எம்பிக்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் பாராட்டு. He has composed over 8,600 songs. On behalf of this house, I extend my heartfelt felicitations to him. லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்தி இளையராஜா மேலும் ஒரு சாதனை புரிந்துள்ளார் என்று பிரதமர் மோடி புகழாரம். இந்த மகத்தான சாதனை இளையராஜாவின் இசை பயணத்தில் மற்றும் ஒரு அத்தியாயம் என்றும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. புதுக்கோட்டை மாவட்டம் ரங்கமால் சத்திரம் சிப்காட் அருகே தனியார் பள்ளி வேன் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. காயமடைந்த 20 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பிஆர்எஸ் கட்சி சார்பில் கே.டி. ராமாராவ் பங்கேற்க இருப்பதாக திமுக எம்எல்ஏ எழிலன் பேட்டி. ஹோட்டலில் அழைப்பு விடுத்திருக்கிறார். கேரளாவோட முதல்வர் பினராயி விஜயன் வராருங்க. அப்புறம் தெலுங்கானாவில் சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள், பஞ்சாபின் முதல்வர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட பகவத் மான் வராங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அம்ரிந்தர் சிங். தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அதிமுகவுடன் கூட்டணி என கூறி வந்த நிலையில் திடீர் மனமாற்றம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்க அதிமுக முன்வருமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு பிரேமலதா மழுப்பல். எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் பதில். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படி ஏறி சௌமியா அன்புமணி தரிசனம்.
50 ஆண்டு கால கனவு நிறைவேறியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. எடப்பாடி பழனிசாமி திருந்தவில்லை எனில் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சியை வீழ்த்துவதே நோக்கம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி சீமான் தாக்கல் செய்த மனு. எந்த விவரங்களும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் வைக்க வேண்டும் என்றும் ஆணை. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் கல்லூரி அமைப்பதற்கான பணி துவங்கப்படும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பைக் டாக்ஸியை கண்டித்து புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாபெரும் பேரணி. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆட்டோக்களில் அணிவகுத்த ஓட்டுநர்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் இயங்கி வந்த தனியார் தேநீர் கடையில் திடீரென தீ விபத்து. கடையில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் மக்கள் அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பள்ளி தலைமை ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த பெண். தந்தையின் அனுமதியின்றி மாணவியை பார்க்க அனுமதிக்க முடியாது என்று தலைமை ஆசிரியர் கூறியதால் தாக்குதல். கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கழிவறைகளை மாணவிகள் சுத்தம் செய்யும் வீடியோ வைரல். தான்தோன்றிமலை வட்டார கல்வி அலுவலர் மாணவிகளிடம் நேரில் விசாரணை. சென்னையில் அண்ணாமலை கைதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். மோடியின் ஊழல் அரசுக்கு கண்டனம் என்று பாஜகவினரே கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு. பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். பெண்கள் 1008 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அபிஷேகம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் பட்டப்பகலில் அரங்கேறிய வழிப்பறி சம்பவம். துப்பாக்கியை காட்டி பணத்தை பிடுங்கிய அதிர்ச்சி வீடியோ. காசாவில் கொடூர தாக்குதலை அரங்கேற்றிய இஸ்ரேல்.
300க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. இந்தியாவில் அதிக வரி செலுத்திய திரைப்பிரபலம் அமிதாப் பச்சன் கடந்த நிதியாண்டில் மட்டும் 120 கோடி ரூபாய் வரி செலுத்தியிருப்பதாக தகவல்.